நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி டாக்டர் ஜெயந்தி ஸ்ரீபா. பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி. ஓம் நம சிவாய. சிவபுராணத்துல திருவாசகம் சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் தனது 2வது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, அதுல நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு அவர் இறைவனை தில்லையம்பல நடராஜனை வாழ்க வாழ்க வாழ்கன்னு பாடியிருக்கிறாரு. இது மூலமா அதாவது அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், மாணிக்கவாசகரோட கருத்து என்னன்னா, திருப்பெருந்துறைங்கிறது இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் பக்கத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்குது. அதில் அங்கே இறைவன் மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட இடம். அங்கே குருவா போனார். அதாவது மதுரையை ஆண்டவர் அரிமர்த்தன பாண்டியன். அந்த அரிமர்த்தன பாண்டியனோட அவையில தான் மாணிக்க வாசகர் முதலமைச்சராக பணியாற்றினார். அப்போ குதிரை வாங்கிறதுக்காக தன் வீரர்களோட தன் படை வீரர்களோட அவர் அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்க வாசகரை இந்த திருப்பெருந்துறைக்கு அனுப்புறாங்க. இவரும் திருப்பெருந்துறைக்கு போறாரு. அங்க ஒரு குருநாதர் தன் சீடர்களுக்கெல்லாம் பாடம் எடுத்துட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுறாரு. அப்பதான் அவர்கிட்ட போய் தானும் அவரை பார்த்து அதே மாதிரி இது பண்ணணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் தீட்சை வாங்கணும்னு போறாரு. அவரும் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து, அதாவது தீட்சைகள் 3 வகைப்படும். ஒண்ணு பரிச தீட்சை, நயன தீட்சை, திருவடி தீட்சை. பரிச தீட்சை அப்படிங்கும்போது தொட்டு கொடுக்கறது பரிச தீட்சை. நயன தீட்சை அப்படிங்கிறது கண்ணால பார்த்து சொல்றது நயன தீட்சை. அடுத்த 3வது இருக்கிறது திருவடி தீட்சை. திருவடி தீட்சைங்கிறது அவர் தன் பாதத்தை மாணிக்க வாசகர் தலைமையில வச்சுதான் திருவடி தீட்சை கொடுக்கறதாரு. அந்த இடத்துலதான் மாணிக்க வாசகரை திருப்பெருந்துறையில தான் அவர் ஆட்கொண்டு கொண்டார். அதனாலதான் அந்த குருமனிதன் தாழ் வாழ்க அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமா பாடுறார். குருமனிதன் அப்படிங்கிறது யாருன்னா, இங்க குருவாய் ஏற்றுக்கொண்டவர் மாணிக்க வாசகர். குருவாய் யாரை ஏற்றுக்கொண்டாருன்னா, சிவபெருமானே குருவா சொன்னதாலதான் குருமனிதன் தாழ் வாழ்க வாழ்க வாழ்கன்னு பல முறைகளையுமே பல தடவை வாழ்கன்னு அவர் சொல்லி சிறப்படைய வைக்கிறார். நன்றி என்பர்களே, வணக்கம்.